Hi friends, welcome to my channel. ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தவேக ஆட்சி பொறுப்பேற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை படிக்கப்பட்டது. இந்த ஆளுநர் உரை படிக்கப்பட்டதிலிருந்து அனைத்து எதிர்கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு இந்த ஆளுநர் உரையில் என்ன படிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த திமுக ஆட்சியில் தொடர் ஊழல் இந்த ஆட்சியில் அது ஊழல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அரசு நிர்வாகத்தில் ஊழல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இதுவரையிலையும் 36 ஆண்டுகால ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு பொறுப்பேற்று நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்தது விவசாயிகளுக்கு 6000 கோடி கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறது தவேக அரசு. அடுத்தது விவசாயத்திற்கு நவீன தொழில்நுட்பம் கொண்டு வர்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இருமொழி கொள்கையே தொடரும், மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை மட்டுமே தொடரும்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்கள் அனைத்து துறைகளும் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவிரி உரிமைக்காக சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவை எதிர்த்து மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்திற்கு உரிமை உண்டு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். அடுத்தது கீழடி ஆதிச்சநல்லூருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கும். அடுத்தது 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் டாலராக பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது முதல்வருடைய குறிக்கோளாக இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு முதலீட்டுக்கு ஊக்குவிப்பு, அதாவது தமிழ்நாட்டில் தொழில்துறையில் முதலீடு செய்கிறதுக்கான ஊக்குவிப்பு ஆணையத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வறுமையற்ற தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2031க்குள்ள நகர்ப்புற வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ வேண்டுங்கிறத உறுதியாக இருக்காங்க. அடுத்தது அரசு நிர்வாகத்தில் ஏஐ செயற்கை நுண்ணறிவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவிகளை மறுத்திருக்காங்க, தமிழகத்துக்கு அநீதி இழைத்திருக்காங்க. அதை பற்றின ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதிகளை கட்டாயம் பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் ஆளுநர் உரையில் இருந்தது. இந்த அனைத்து விஷயங்களுமே சிஎம் விஜய் அவர்கள் ஒரு மாதத்திற்குள்ள அவர்கள் செய்த செயல்களை தான் ஆளுநர் படிச்சிருக்காரு. ஆளுநர் சொந்தமாக எதையும் படிக்கலை, முதல்வர் எழுதி கொடுத்ததை தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதில் புதுசாக எந்த விஷயமுமே சேர்க்கப்படலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் கூட்டத்தொடர் இருக்குது. வருகிற செவ்வாய்க்கிழமை வரையிலையும் இந்த கூட்டத்தொடர் இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன அறிவிப்புகள் திட்டங்கள் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.